கொலை, கொலகாரன், பிச்சைக்காரன், ஹிட்லர், மழை பிடிக்காத மனிதன். நெகட்டிவ் எது நெகட்டிவ்? ரொம்ப அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க. இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் கேரக்டரா பண்ணியிருக்கீங்களாமே. சில மீம் கிட்டத்தட்ட போலீஸ்காரன். போலீஸ் தான்ப்பா. போலீஸ்ல ஒரிஜினல் போலீஸ்ல இல்ல சார், அதனால கிட்டத்தட்ட சொன்னேன். ஒரிஜினல் போலீஸ் தான் பண்ணிருக்காங்கப்பா. இன்ஸ்பெக்டரா அரெஸ்ட் பண்ணுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி. எப்படி நடிச்சாரு? காதல் காட்சிகள்லாம் நல்லா நடிச்சாரா? ரொமான்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இல்லை, எனக்கு ஒரு நியாயமான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டுருக்கணும். சமமாக இருக்கணும். இந்த பொண்ணு எப்படி ஆரம்பிச்சிங்க? இல்லை சார், இல்லை அது ஒரே பிட்டா எல்லாத்தையும் விட்டா நல்லா இருக்காது சார். அங்கே போரில் என்னது அதான் அதுக்காக சொல்கிறேன். ஏதாவது ஒன்று பேசிட்டு ஃபார்மலுக்கு ஒரு புகழ்ந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். அதான் பேசிக்காக அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்ல ஒரு ஆம்பளை. என்ன சார் இப்போதான் பழகிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் இயல்பாவே வரும் இல்லையா? நம்ம இப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்ததுனால அது பழகி. இந்த பொண்ணு இயல்பாக வந்துச்சாங்க, ஏன் வரல? அது தப்பு ஜனம். ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கிறீங்க. ஆமை, ஆந்தை, பாம்பு, புழு இதெல்லாம் இருக்கு. பாம்புலாம் இல்லை வஷி தம்பி, நிறைய சொல்கிறேன். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயஜினோ. இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்கன் படக்குழு நம்மளோட இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம் ஜனோ. வணக்கம். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்க? சூப்பரா. சூப்பர் சார். முதல் கேள்வி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன், இன்னொரு வேலை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா உடனடியாக நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்னா, எதுக்கு இந்த அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து நல்லபடியான ஒரு எடிட்டராக இருந்திருக்கிறீங்க, நிறைய வெற்றி படங்களை ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஏன் இந்த திடீர் ஆசை? திடீர் ஆசை இல்லைங்க, கண்டிப்பாக ரொம்ப நாளாக இருந்தது. நான் ஆல்மோஸ்ட் 20 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன். நாட்டகத்தை, பீட்சா, சூது ஆரம்பித்து லாஸ்ட்டாக அது வரைக்கும் ரீமேக் அந்த படம் வரைக்கும் பண்ணேன். ஸோ இன்பிட்வீன்லேயே நான் வந்து லாக்டவுனில் ஒரு 2 இயர்ஸ் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். நானும் என் நண்பர் விஷ்ணுவர்தன் கதையாக ஒர்க் பண்ணோம். அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக மாறிட்டே இருந்தது. 1 by 1 இயர் ஆஃப்டர் இயர் எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. அதோட எடிட்டிங் ப்ராசஸ் வந்து எவ்வளோ அழகாக வரும்ன்ற ஒரு ஆசை எனக்கு அதிகமாக இருந்தது. ஸோ இதை நம்மளே டைரக்ட் பண்ணலான்ற ஒரு தாட் ப்ராசஸ் ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக எனக்கு என்ன சொல்கிறது, இந்த எடிட்டிங்காக தான் நான் டைரக்ட் பண்ணேன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோடைய ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ் இல்லை, எடிட்டிங் தான் ஸ்டோரி டெல்லிங். நீங்களாம் ஷூட் பண்ணுறீங்க, அவங்க போய் எடிட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அங்கே ஒரு கதை நடக்கும், அதான் நீ டிவியில் போடுவீங்க. ஓகே, இது மாதிரி இந்த எடிட்டிங்கிறது ஸ்டோரி டெல்லிங். இதோட எக்ஸைட்மெண்ட் எனக்கு இந்த ஸ்க்ரீன் பிளேயில் பயங்கர புதுசாக இருந்தது. மேக்கிங் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே அதுக்காக இந்த படம் டைரக்ட் பண்ணேன். அண்டு இது அவ்வளோ ஈஸியாக அமையலை இந்த படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு. இவ்வளோ படம் எடிட் பண்ணியிருந்தாலும் ட்ரஸ்ட் பண்ணுது ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். போட்டு படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் நம்பணும். ஏன்னா அவ்வளோ டெக்னிக்கல் ப்ராசஸ் இருக்குது, விஷுவல் எஃபெக்ட்ஸு, மேக்கிங், தண்ணி கடியில் ஷூட் பண்ணணும், இதெல்லாம் நம்புறதுக்கு ப்ரொடியூஸ் செய்யணும். அப்படி யாருமே இங்கே இல்லை, எனக்கு அமையலை இத்தனை படம் பண்ணி எடிட்டராக. ஸோ இதை ஒரு எடிட்டரால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடிஞ்சது, அது விஜயானி சார். ஏன்னா இவ்வளோ இந்த மேக்கிங்கோடைய வேல்யூஸு, இதுக்குள்ளே இருக்கிற மேஜிக்கல் ஸ்க்ரீன் பிளே அண்டு ஒர்க்காகவே அவருக்கு எக்ஸைட்மெண்ட் தெரிஞ்சிருச்சு அவருக்கு. ஓகே இது நல்லா வரும்னு அந்த நம்பிக்கையிலே எனக்கு இந்த படத்தோடைய டைரக்ஷன் வாய்ப்பை கொடுத்துட்டார். கொலை, கொலகாரன், பிச்சைக்காரன், ஹிட்லர், மழை பிடிக்காத மனிதன், அப்புறம் சைத்தான், அப்படி இன்னொன்று வார்த்தைகள்லாம் இருக்கும். அந்தந்த ஏகப்பட்ட நெகட்டிவ் வார்த்தைகள்லாம் நீங்கள் தான் காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. ஒரு மித்தை உடைக்கணுங்கிற முடிவோடு இருக்கிறீங்கன்னு மட்டும் புரியுது. மார்கன் வரைக்கும் எனக்கு அந்த வார்த்தை அப்படிதான் புரியுது. எனக்கு என்னமோ மார்கன் ரொம்ப அழகான வார்த்தையா பார்க்கும்போது தென்படலை. ஸோ எதற்காக இவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப உன்னிப்பாக ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறீங்க? நெகட்டிவா? நெகட்டிவ் எது நெகட்டிவ்? சைத்தான், கொலைகாரன், மழை பிடிக்காத மனிதன், இந்த மாதிரி கொலை பகீர் பகீர். இல்லை, இப்போ சமூகத்தில் உழவக்கூடிய வார்த்தைகள் தான். கொலை பண்ணிட்டா இப்போ நாளைக்கு ஜுனோவே கொலைகாரன் தான் இல்லையா? இல்லை நாளைக்கு காலை பை மிஸ்டேக் நீங்கள் அந்த ஆள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை உங்களை தான் சொல்கிறேன். உங்களை யாரையோ உங்களுக்கு தெரிஞ்சவனையோ ஃப்ரெண்டையோ லவரையோ போட்டிங்கன்னா இல்லை பை மிஸ்டேக் நீங்கள் அதை கோவத்தில் பண்ணிங்கன்னு வச்சுப்போங்க, என்ன நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? ஜுனோ என்ன சொல்லுவாங்க? கொலைகாரன் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஜுனோ நல்லவர் எனக்கு தெரியுமா? உங்களுக்கு கூட கொஞ்சம் சந்தேகம் இருக்கும் நல்லவரா இல்லையா இல்லையா? ஆனால் எனக்கு உறுதியாகவே தெரியும். இல்லை பெண்களுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், ஆனால் எனக்கு உறுதியாக தெரியும் நீ நல்லவர். ஆமாம், பெண்களுக்கு தான் என்னை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி எப்பவுமே தெரியுதுன்னு. இல்லை, ஆனால் கொலைகாரன் ஜினோன்றவர் நல்லவர் தான். கண்டிப்பாக. ஸோ கொலைகாரன்ட்டு தப்பான வார்த்தையாயிருமா? நீங்கள் கொலை பண்ண தப்பான வார்த்தை, அந்த ஆக்டு தப்பான வார்த்தை தான். அவர் அரசொல் இல்லாததுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா? நான் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. கதைக்கு தேவைப்படுறது கொலைகாரன். இப்போ பணம் இல்லாதனால வந்து எளியவர்கள் ஒருத்தங்க வந்து கையேந்தி நிற்கிற சூழ்நிலை வந்தால் அவங்களாம் அப்படி பேச வேண்டிய, அவ்வளோ அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை.
அப்போ வந்து பணம் இருக்கக்கூடிய கெட்டவங்களா நல்லவங்களா? பணம் இல்லாதனால ஒருத்தனை வந்து பிச்சைக்காரன்னு சொல்லி அவமானப்படுத்தணுமா? அவன் குவாலிட்டிஸை படுறா, இந்த பிச்சைக்காரன் மாசுடா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு நடுவுலையும் பார்வைகள் வேறுபடுது. ஆக்சுவலாக எனக்கு வந்து பேய் நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு இருக்கா? எனக்கு இல்லை சார். கடவுள் நம்பிக்கை இருக்கா? இல்லை சார். கடவுள் நம்பிக்கை வந்தால் பேய் நம்ம வந்துடும்ல ஆட்டோமேட்டிக்காக. இல்லை, எதுவுமே இல்லை சார். எந்த நம்பிக்கையுமே இல்லை வாழ்க்கையில். அப்படியா? ஆமாம் சார். உறுப்புள்ள நம்பிக்கை இப்போதான். சரி, எனக்கு பேய் நம்பிக்கை பெருசாக கிடையாது ஆக்சுவலாக. அப்படி இருந்தாலும் அது நம்மளை விட மோசமாக இருக்காது, மனிதர்களோட மோசமாக கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வர சொல்லுங்கள் பேய், எப்போ நீங்கள் என்கிட்ட பேச சொல்லுங்களேன், ஃப்ரெண்டாகிடுவேன் ஆக்சுவலாக. லேடிஸ் மோகினியாக இருந்தால் பெட்டர், இல்லைன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் தப்பான வார்த்தைன்னு எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கதை சார்ந்த விஷயங்கள் அப்படி தான் பார்க்க தோணுது எனக்கு. நெகட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் ஆக்கிடுவாங்க. சார் நீங்களே பேசல மார்க்கம்னு பேசுறீங்கல்ல, அது மார்க்கம் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியுது. மார்க்கமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த தப்பு இல்லை, நெகட்டிவ் இல்லை, தனி வழிப்பா, தனி வெளியே தேடி வழினா மாஸ்க் இருக்கு. ஓ அந்த மாதிரி, ஏன் வழி தனி வழி அந்த மாதிரி ஒரு மார்க்கமான வழி. ஓகே. சார் பேசச்சில் சொன்னாங்க, நான் வந்து எடிட்டராக நிறைய சக்ஸஸ்ஃபுல் மூவி பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு டேரக்டராக யாருமே நீ நம்பலை, ஒரு கதையை சொல்லும் போதும் சரி ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எந்த ஸ்பார்க்கை பார்த்து பிக் பண்ணீங்க? அவர் திறமையான எடிட்டர் ஆக்சுவலாக, அது நல்லாவே தெரியும் எனக்கு. நல்ல மனிதர்னு தெரியும் ஆக்சுவலாக. சரி, நல்ல மனிதர்னு நான் இப்போ வந்து ஒரு விஷயத்தை வச்சு தான் வேல்யூ பண்ணுறேன். உன் வேலையை நீ எப்படி பண்ணுற, அவன் கொடுக்கப்பட்ட காரியங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் ஒருத்தன் அடையாளன்றது வந்து அவன் கொடுக்குற வேலையை எப்படி பண்ணுறான் அப்படின்றது தான் நல்ல மனிதருக்கான அடையாளம் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் அவர் சூப்பரு, கதை சொன்னார், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். 3 பாயிண்ட்டு தான். 3 தான் வேல்யூபிளான பாயிண்ட். ஸோ நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணுறப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வைக்கிறீங்களா சார், ஒரு பாயிண்ட் எனக்கு கதையில் இது வேணும் இது வேணாம் அப்படின்னு ஏதாச்சும் சொல்கிறீங்களா? எதுவுமே இல்லைங்க, முழு சுதந்திரம் கொடுத்துருவேன். டேரக்டர் வந்து சொல்லும்போது சொல்லுவார், ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பேசுவேன், லைட்டாக பேசுவேன். அவர் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார்னா என்ன வேணால் எடுத்துகிட்டு வாங்க, கடைசியில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்றது படத்தில் கருவியாக தான் பார்ப்போம். ஏன்னா 100% ஸ்கிரிப்ட் எப்போவுமே வராது, ஒரு சின்ன ஒரு பெக்யூலாரிட்டி இருக்கும், அதுதான் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அதை நம்ம மறுக்கடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஆயிரும், ஆல்ரெடி வந்த பல படங்கள் மாதிரி ஆயிரும். நிறைய கதைகள் வந்து நிறைய பேர் ஒத்துக்காமல் போகிறதுக்கான காரணம் திடீர்னு ஸ்பார்க் வித்தியாசம். உதாரணத்துக்கு பிச்சைக்காரன் வச்சுக்கோங்க, பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொன்னோன்னா சார் என்ன சார் அப்படின்னா வேறு கேரக்டராக மாற்ற முடியுமான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக ஸ்பார்க்கே அதான். அது மாதிரி இவர் படத்தில் ஒரு ஸ்பார்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த ஸ்பார்க்கு கட் பண்ணிட்டோம்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்றதுனால அது ஒரு 70% தாண்டிடுச்சுனாலே பண்ணிடலான்னு முடிவுக்கு வந்துடுவேன். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் படம் போட்டு பார்த்துட்டு வேணால் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு சுதந்திரம். படம் முடிகிற வரைக்கும் நான் யார்கிட்டையும் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறது இல்லை. படத்தை வச்சு கதை கேட்குறது எதுவுமே இல்லை. நான் டேரக்டர் நிறைய பேர் அதை ரொம்ப சொல்கிறாங்க, ஹீரோஸ் எல்லாம் மேனேஜர் தான் கதை கேட்குறாங்க, இப்போ அவங்க தான் ஃபிலிம் மேக்கர்ஸே டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கே சார். இல்லை, ஒருவேளை சென்சிபிளான பர்சன்ஸ் அந்த கதையை கேட்ட தப்பு இல்லை இல்லையா. நான் பண்ணுறது இல்லை, எனக்கு டைம் இருக்குது நிறைய, நான் கதை கேட்குறேன். சிலர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் பொழுது அது வந்து 5-6 பேர் தாண்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரஜினி சார் கதை சொல்லணும்னு சொன்னால் டேரெக்டாக ஒரு 100 பேர் நிற்க முடியாதுல்ல வாசலில், பிஸியாக இருப்பார்ன்றதுனால ஒருத்தட்ட சொல்லுவீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவார், அவர் இன்னொருத்தர் சொல்லுவார்ன்ற மாதிரி 10-15 பேர் தாண்டி போகும். பர்பஸ்ஃபுல்லாக யாரும் பண்ணுறதில்ல அந்த வேலையை. ஏன்னா எங்களுக்கெல்லாம் முக்கியம் வந்து கதை தான். அந்த கதையில் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி தோற்று தான் போவோம் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா. ஸோ தெரிஞ்சு பண்ணுறதில்ல, நேரமின்மை காரணமாக அவங்களே சொல்லுவாங்க, சார் யாரையாவது கேட்க சொல்லுங்கள் சார்னு சொல்லும்போது ரொம்ப நம்பகத்தகுந்த ஆட்களை யாரையாவது வச்சு கேட்குறது வந்து இண்டஸ்ட்ரி வழக்கம். நான் அதை பண்ணுறதில்ல, மோஸ்ட்லி நான் டேரெக்டாகவே. ஓகே. இப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, படம் நடிக்கிறீங்க, இன்னொரு பேனர்லேயும் படம் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க இந்த படத்தை நம்ம பேனரில் பண்ணலாம், இது அடுத்த பேனரில் பண்ணலாம்? ஏன்னா இப்போ சில குற்றச்சாட்டாகவே ஒன்று இருக்குது, இப்போ நிறைய ஹீரோஸ் வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷனாக படம் பண்ணுவாங்க, ஆனால் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியான படங்கள்லாம் அவங்க ப்ரொடக்ஷனில் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான மூவியாக இருந்தால் இன்னொரு பேனருக்கு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய ப்ரொடக்ஷன் படம் எனக்கு அப்படி தெரியல, எக்ஸ்பெரிமெண்ட்டான படம் தான் நீங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி அதை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க? அது வந்து சப்போஸ் லியோ வந்து வரும்போதே இந்த கதையோடு வரும்போதே சார் இந்த ப்ரொடியூசர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிருந்தாருன்னா நான் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி யாரும் இல்லைன்றதுனால நான் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எப்போவுமே நான் வந்து வெளி ப்ரொடியூசருக்கு பண்ணணுன்னு ஆசைப்படுவேன். அந்த ப்ரொடியூசரோடு வரும்பொழுது அது நடந்துடும், இல்லாதப்போ வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிருக்க மாட்டேன், நான் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக மோஸ்ட்லி அப்படி பண்ணி 20 படம் பண்ணியாச்சு தோராயமாக. ஆனால் வெளியே பண்ண ஆசைப்பட்றேன், நல்ல கம்பெனிகளுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சூப்பர் சார். பிரிக்டா அவர்களே
ரொம்ப அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. அங்கே ஒருத்தங்க இருக்கான் தம்பி. அது அடுத்து அவங்களுக்கும் பிறகு அதே விட்ட போடு சார். சரி சரி. கவலைப்படாதீங்க. So, இந்த படத்துல ஜென்ஸுக்குலாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஜென்ஸ்லன்னா அது அவ்வளோ சொல்றது இல்லை சார். சொல்கிறது இல்லை. அவாய்ட் பண்ணி ஏன்ப்பா நமக்கு நம்மளே எதிரியாக இருக்கோம்? சார் எப்படி இதை சொன்னா வேற மாதிரி ஆயிடுது. அதனால நம்ம என்ன மாதிரி என்ன மாதிரி அவன் சொல்லி பாருங்க பார்ப்போம். என்ன சார் என்னை பற்றி ஏதாவது சொல்லுங்க. அழகா இருக்கீங்க சார். உங்களை பார்த்து சொல்றது இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒண்ணு ஒன்றும் அவ்வளோ இல்லை. எங்களையும் கொஞ்சம் மதிங்கப்பா. கண்டிப்பா கண்டிப்பா சார். அந்த ஆதங்கம் எனக்கு இருந்துச்சு. சரி. பட் இந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எதுக்காக இந்த மாதிரி அவாய்ட் பண்றாங்க எனக்கு புரியுது. இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் கேரக்டரா பண்ணிருக்கீங்களாமே. சில மீம் கிட்டத்தட்ட போலீஸ்காரன். போலீஸ் தான்ப்பா. போலீஸ்ல ஒரிஜினல் போலீஸ் இல்ல சார். அதனால கிட்டத்தட்ட சொன்னேன். ஒரிஜினல் போலீஸ் தான் பண்ணியிருக்காங்கப்பா. இன்ஸ்பெக்டர் ஸ்ருதி. இன்ஸ்பெக்டரா ஜெனோ அரெஸ்ட் பண்ணுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி ஏறத்து. மீம்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? பண்ண வேண்டியதான். ஐ மீன் லவ்வால பண்ணிட வேண்டியது. பண்ணிடுவீங்களா? என்னால முடிஞ்ச அளவுக்கு. ஓகே. ஸோ படத்துல வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நான் நம்ம பவி டீச்சராக வந்து எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம இந்த ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணது. ப்ளஸ் இங்கே வந்து ஸ்டேபிளாக நிற்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்து இங்கே வரைக்கும் வரத்துக்கு எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஓகே ஓகே இங்கே வந்து ஒரு இடத்துல நம்ம எழுந்திருக்கோம். இதுக்கப்புறம் என்ன போதுன்னு நினச்சா எனக்கு வந்து டென்ஷன் ஆகுதுனால அதை பற்றி யோசிக்க மாட்டேன். ஸோ இங்கே வரைக்கும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் படம் வந்து எனக்கு ரிலீஸ் ஆச்சு, கோவில் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரப்போகுது மார்கன். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி ஃபெஸ்டிவல். தேங்க்யூ ஸோ மச் சார், லியோ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் விஜயானி சார் கூட. வெல்கம் வெல்கம். அஜய் ப்ரோ, உங்களை வந்து ஸ்டூடியோவில் மீட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆக்டராக இல்லை, ஆஃப் த கேமராவில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னைக்கு ஆன் த கேமரா உட்காந்துருக்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி இது நடந்துச்சு? ஏன்னா சாரோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப நாட்களாக. சார் அப்ரோச் பண்ணாங்களா? எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு முதல்ல? ஆக்சுவலாக வந்து சாரோட வந்து பிச்சைக்காரன் 2 அப்படிங்கிற படத்துலேருந்து பயணிக்க ஆரம்பித்தேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. ஸோ பயணிக்க ஆரம்பித்து அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பேக்கில் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வாட்டி வந்து லியோ சார் வந்து இந்த மாதிரி கதை சொல்ல போகிறாரு, நான் கேட்க போகிறேன் வந்து கேட்டேன். கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு தெரியல அந்த படத்தை நான் பண்ண போகிறேன்றது. அப்படி வந்து டிஸ்கஷனில் வரும்போது இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீ வேணா பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுன்னு சொன்னது உடனே கூட டக்குன்னுலாம் வரல. லியோ சார் பார்த்து அவருக்கு வந்து ஓகே அப்படிங்கிற போது தான் இந்த வந்து ஒரு பண்ணுறதுக்கான முடிவு வந்துச்சு. ஸோ அப்படி தான் இந்த விஷயமே தோற்றம் அடைஞ்சிது. அண்ட் அதுக்காக வந்து சார் வந்து ஒரு சில ஆடிஷன்ஸ் சார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஒரே படத்தில் நெகட்டிவ் லவ் எல்லாமே சேர்ந்து எல்லாமே இருக்குண்ணா சார். ஆனால் அந்த ட்ரெய்லர்ல இருந்து அந்த காதல் காட்சியில் நீங்கள் காட்டவே இல்லை பெருசா. காதல் காட்சி நீங்கள் பார்க்காம வந்துருக்க மாட்டீங்களே? பாட்டு வந்திருக்கேன். ஜுனோ. ஓகே சார், நான் எப்பயுமே அவன் தான் மாதிரி பார்க்கறது இல்லை சார். வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும் தான் பார்க்கறது. வாய்ப்பு கிடைக்கும்போது பார்த்தீங்களா அந்த ட்ரெய்லரில்? ஓ நீங்கள் சாங் பார்க்கல இல்லையா? அதில் ரொமான்டிக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா அந்த படம் மூலியமாக நான் ஸ்விம்மிங் கற்றுக்க முடிஞ்சது, தண்ணியில் பயணிக்க முடிஞ்சது, நிறைய தீப்ஷிகா, பிரிகிடா சார், லியோ சார் நிறைய பர்சனல் லெவலில் கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்றது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். சமுத்திரக்கனி சொல்லி நடிக்கிறது என்ட்ரிலேயே அவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடாது இல்லையா? ஸோ அப்படிங்கிறதால எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். ஸோ தீப்ஷிகா நீங்கள் தான் அவரோட பேராக நடிச்சிருக்கீங்கல்ல? ஸோ எப்படி நடிச்சார்? காதல் காட்சிகள்லாம் நல்லா நடிச்சாரா? ரொமான்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இல்லை, எனக்கு ஒரு நியாயமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுக்கணுமா? சமமாக இருக்கணும். இந்த பொண்ணுட்டு எப்படி ஆரம்பிச்சிங்க? இல்லை சார், இல்லை அது ஒரே பிட்டா எல்லாத்தையும் போட்டால் நல்லா இருக்காது சார். அங்கே போரில் இருந்தது அதான், அதுக்காக சொல்கிறேன். ஏதாவது ஒன்று பேசிட்டு ஃபார்மலுக்கு ஒரு புகழ்ந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு. அதான் பேசிக்காக அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்ல ஒரு ஆம்பளை. என்ன சார் இப்போதான் பழகிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் இயல்பாவே வரும் இல்லையா? நம்ம இப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்ததுனால அது இந்த பழகி. பொண்ணு இயல்பாக வந்துச்சு, அங்கே ஏன் வரல? அது தப்பு ஜனோ. என்ன எப்படி சார் நீங்க சொல்லி கொடுங்க சார். எனக்கு அது இவங்ககிட்ட பண்ணீங்களா? அது மாதிரி தான் அதை சொல்லி கொடுங்க. இப்போ டீச் பண்றீங்க. எனக்கு என்ன தெரியும் ஜனோ? நான் ஜுனோவா? ஹிட்லர் படத்தெல்லாம் பார்த்தோம். சாங்ல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. நான் என்ன ஜுனோவா? ஏதாவது பேசிட்டு ஆரம்பிங்க, உங்களுக்கு தெரியும். வைக்கப்படுறீங்க நீங்கள். சார் சொல்லிட்டாரு திருப்பி எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாமே கேமரா பார்க்குதே நம்மளை அப்படின்றதால நீங்கள் இந்த ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டீங்க. தப்பாக நினைக்க மாட்டாங்க, நீங்கள் பேசுங்க. எப்படி இந்த படத்துல நடிக்கும் போது ரொமான்ஸ் காட்சிகள்லாம் நல்லா வந்திருக்கா? எப்படி வந்திருக்கு? ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் சாங் பார்த்தா தெரியும், நீங்கள் தான் பார்க்கலையே சாங், நான் தெரியல. கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ரொம்ப ரொமான்டிக் சாங் வந்தா நான் டிவிலே மாத்திருவேன். அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் என்ன 80s கிட்டா 70s கிட்ட 90s கிட் 90s கிட் தானா? இல்லை, நார்மலான ஒரு சாங்கே கூச்சமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்புறம் படம்லாம் பார்ப்பீங்களா இல்லையா? இல்லைங்க, அவ்வளோ அந்த பழக்கம் இல்லை. இல்லை, நார்மலாக படம் பார்ப்பீங்களா? அவர் ஒன்லி நியூஸ் சேனல் மட்டும் தான் பார்ப்பாரு. நியூஸ் சேனல், நியூஸ் மட்டும் தானா? ஆமா, தொழில் அவர் பக்தி அவர். ஆக்சுவலாக வெறும் நியூஸ். ஒரு பொண்ணாக ஓப்பனாக பேச முடியாதுல்ல, அதுக்காக தான் நான் பேசி கொடுத்தேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். நீங்க நிறைய இடத்துல பெண்களுக்கு உதவி பண்றது எங்களால பார்க்க
உங்களுக்கு எப்படி சார் இந்த படத்துல ரொமான்ஸ் இல்லையே கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு? ஏன்னா நான் ஹிட்லர் படத்துலாம் நான் அவங்கள பார்த்து பேசும்போது நல்ல காட்சிகள் நிறைய இருந்துச்சு, வருத்தமா இருக்கா அப்படி? இப்போ ஆக்சுவலாக 2 படம் பண்ணிட்டேன் பேரலாக. இந்த வருத்தத்தை வந்து அந்த படத்தை போய் போக்கிக்கிறது. சக்தி திருமகன் ஷூட்டிங்கில் வந்து ரொமான்ஸ் இருக்கும் எனக்கு. ஓகே. இந்த அடுத்த நாள் ஷூட்டிங் இங்கே வருவேன், இங்கே இருக்காது. பரவாயில்ல, கடவுள் வந்து எல்லா நாளையும் ஒரே மாதிரி படைக்கிறது இல்லைல்ல. ஸோ மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது, ஆக்டர்ஸாக வரும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க தான் செய்யணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வித்தியாசமா நிறைய ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கிறீங்க. ஆமை, ஆந்தை, பாம்பு, புழு இதெல்லாம் இருக்கு. பாம்புலாம் இல்லை ஓஷி தம்பி, நிறைய சொல்கிறார். ஆமை, அந்த எலி. அதுக்கு ட்ரெயிலர் தான் காட்டியிருக்கீங்க, வேற இதுக்கு பாம்பு காட்டவே இல்லை தம்பி. எங்கே பார்த்தீங்க பாம்பு? ட்ரெயிலர்லாம் காட்டியிருக்கீங்க, இருக்குன்னு தெரியுது. படத்துல வேறெல்லாம் இருக்கா இல்லையான்னு படம் பார்த்தா கெஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இப்போ இல்லை, இப்போ ட்ரெயிலரில் நான் காமிச்சது வந்து ஆமை, அந்த எலி, அவ்வளோதான். மனுஷங்க கூட மனசங்க. ஓகே. ஸோ இப்படி ஒரு வித்தியாசமா எல்லாம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் ப்ரொடியூசரு. ஸோ சிஜிக்கு நிறையா செலவாச்சா? ப்ரொடக்ஷன் எப்படி சார் நடந்துச்சு இந்த படத்துக்கு? எத்தனை நாளில் ஷூட் போச்சு? 65 நாள் இருக்குமா? 65 days ஆச்சு ஷூட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கு. மற்றபடி எல்லாமே அவர் தான் பார்த்துட்டாரு. எனக்கு எது நினச்சுனே தெரியாது. அவரே முடிவு பண்ணுவார், லொக்கேஷன் பார்ப்பார், வேணும்னு கேட்பார், எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஆர்கானிக்காக போச்சு. இந்த ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் நான் தலையிடுறதே இல்லை, அவங்க கால் தான். இப்போ எப்போவுமே என் படங்களில் வந்து டைரக்டர்ஸ் தான் வந்து ஃபுல் அத்தாரிட்டி, அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால மோஸ்ட்லி ஒரு 5 படம் பண்ணால் கூட ரொம்ப டயர்ட் ஆக மாட்டாங்க. சிஸ்டமாக அப்ரோச் பண்ணுறதுனால பிரச்சனை கிடையாது, ஹேண்டில் பண்ணுற ஈஸியாக. நீங்கள் எடிட்டரா அப்போ நிறைய பெரிய பெரிய டேரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. பிஸா படம் ஒர்க் பண்ணீங்க, அட்டகத்தி படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ராம்குமார் சாரோட, ரவிக்குமார் சாரோட எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ அவங்களோடலாம் டிஸ்கஸ் பண்ணுறப்ப உங்களோட படத்தோட கதையை பற்றி அவங்களோட பேசியிருக்கிறீங்களா, இல்லைனா அவங்களுடைய சாயல் உங்களுக்கு வந்திருக்கா, அது ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? அவங்க யாருக்குமே இந்த கதை தெரியாது. என்னுடைய இயக்குனர்கள் யாருக்குமே இந்த கதை தெரியாது. இன்ஃபேக்ட் இந்த படம் நான் பண்ண போகிறேன்னு கூட அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது. படம் ஆரம்பித்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரே ஒரு நண்பருக்கு தெரியும், ரோஹின்ற டேரக்டர். அவரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அண்ட் அவங்க இன்ஃபேக்ட் இவங்க இந்த எல்லா இயக்குனர்களும் ரஞ்சித்லேருந்து நலன்குமாரசாமி, ரவி, ரோஹின், இந்த இயக்குனர் ராம், நீங்கள் சொன்ன ராம், இவங்களால தான் நான் இன்னைக்கு இயக்குனர் ஆகியிருக்கேன். இவங்க படங்களோட நான் எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க பவுண்ட் ஸ்கிரிப்டோட பண்ணவங்க எல்லாருமே பிஃபோர் ஷூட் பவுண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த படத்தை எழுதியிருக்காங்க, அது எடுத்துகிட்ட பிறகு அது எப்படி வருதுன்ற ஒரு அனுபவம் கிடைச்சிது. ஸோ இது எல்லாமே நமக்கு லேர்னிங். எது பண்ணலாம், எது பண்ண வேணாம், எல்லாமே லேர்னிங் தான். அந்த ரைட்டிங்கோடைய ஐடியாவே அவங்க எல்லாருக்கிட்டேருந்தும் சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அவங்களுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கா சார்? ஏதாவது ஒரு டேரக்டருடைய தாக்கம் வந்து படத்தில் இருக்காது, மேக்கிங்கில் இருக்காது, ஸ்டோரியில் இருக்காது, பிஹேவியரில் நான் இன்ஸ்பயராக இருக்கேன். இப்போ ரஞ்சித் வந்து பாட்டை எவ்வளோ மெச்சூர்டாக, காமாக, கம்போஸ்டாக, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாமல் ஹேண்டில் பண்ணுவாருன்றது நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது ரொம்ப எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ரவி வந்து ஸ்பான்டேனிட்டி, இந்த இடத்துல இதுதான் இருக்கா, இந்த கேமரா தான் இருக்கா, அங்கே ஒன்று எடுத்துருவோம். அது வந்து அதனுடைய குவாலிட்டி குறையாமல் அந்த ஒரு தன்மை ரவிட்டு இருக்குது. ரோஹினோட கதை விவாதங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ அண்டு நலன்குமாரசாமியோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஒன்லைனர்ஸ், டயலாக்ஸ், இதெல்லாம் அவர்கிட்டேருந்து தான் லேர்ன் பண்ணேன். கார்த்திக் சுப்பராஜ் ஒரு ஸ்டோரியுடைய பிளேயில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளே ட்விஸ்ட்ஸ், இந்த விஷயங்கள் அவர்கிட்டேருந்து. ஸோ ஆனால் எதுவுமே கண்டென்ட்டாக நான் ரிஃப்ளெக்ட் பண்ணல, அவங்களுடைய ஐடியாலஜி மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஓஜி வைபிஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி தலைவன் மீண்டும் கப்போசிக்கில் இறங்கியிருக்கிறீங்க. டெம்ப்ளேட் கொஸ்டினாகவே இருக்கும். ஏன்னா ஆப்வியஸாக ஒரு மியூசிக் டைரக்ஷனாவோ இல்லாட்டி ஒரு நடிகராக வரும்போது அந்த பழைய விஷயங்கள் மிஸ் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் ரீசெண்டாக எங்கள் ஊர் திருநெல்வேலியில் ஒரு கான்சர்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார். அந்த கான்சர்ட்டில் ஒவ்வொருத்தரும் போட்ட ஆட்டத்தை பார்க்கறதுல ஐயோ நமக்கு இல்லாமல் எங்கே போயிருந்தீங்க ஜூனோ? நான் இங்கே சென்னையில் வேலைக்கு வந்துட்டேன் சார். அப்படி வேலை முக்கியமா உங்களுக்கு? அப்படியே வேலை சம்பளம் தர மாட்டேன். நம்ம ஊரில் கான்சர்ட் நடக்குது, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கணும் நீங்கள். வந்திருக்கோம் கண்டிப்பாக, அடுத்த தடவை கண்டிப்பாக வந்துடுறோம் சார். ஸோ ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை சந்தித்தோம். எப்படி சார் இருக்குது ரசிகர்களுடைய கொண்டாட்டத்தை பார்க்குறப்ப என்னென்னலாம் தோணுது சார்? செம்மையாக இருக்குது. நான் வந்து கான்சர்ட் மாதிரி நினைக்கிறதே இல்லை. நம்ம டிஸ்கோ போகிறோம், கான்சர்ட். ஓகே, ஓ அதுவே அந்த மாதிரி. எனக்கு அதான்ப்பா டிஸ்கோ. சூப்பர் சூப்பர் சார். எல்லாமே எல்லாமே மாசான சாங்காக கும்னு இருக்கும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் இறங்கி ஜாலியாக. நாங்கள் டிஸ்கோவில் கூட அவ்வளோ பண்ண மாட்டீங்க நீங்கள். நீங்களா? நீங்கள் அவங்க பண்ணுறவங்க தம்பி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும்ப்பா. நீங்கள் ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணுறீங்க. அதாவது எல்லாருக்கும் வந்து அண்டர் ப்ளே பண்ணால் பிடிக்குன்றதுக்காக நீங்கள் ரொம்ப சர்க்கிளாக இருக்கிறீங்க. நல்லா இருந்துச்சு அது வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது. நல்லா ஆகாயத்தெல்லாம் பறந்துட்டு வந்து. ஆமாம், அது அப்புறம் கன் கொடுப்பாங்க, துப்பாக்கி வச்சு எல்லாரையும் சொல்லலாம், பலூன் இருக்கும், அடிக்கலாம். சின்ன வயசில் செஞ்சு பார்க்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே இப்போ நம்ம கான்சர்ட்டில் பண்ணிப்போம். ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு. ஆமாம், ஜாலியாக இருக்கும். கூட்டத்துக்குள்ளே கூட போவேன் சம்டைம்ஸ்.
சூப்பர் சார். ஸோ அடுத்தடுத்து மியூசிக் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, அறிவிப்பு எதுவும் வரல. அந்த எப்படி சார் இருக்கு? மீண்டும் மீண்டும் நம்ம ஒரு மியூசிஷியனாக ரசிக்கிறது எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்குப்பா, சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்த விட எக்ஸைட்மெண்ட் வந்து எனக்கு இந்த படங்கள் பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறது, இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஜாப். சிம்பிளாக பண்ண முடியாது. இது பண்ணுறது எனக்கு ஒரு இதாக இருக்குது. அது எப்போ வேணால் பண்ணிக்கலாம். மியூசிக் வந்து மறந்துலாம் போயிடல. நினச்சேன் இப்போ பண்ணால் வருமானலாம் சூப்பராக தான் போயிட்டுருக்க வேலைகள் எல்லாமே. அந்த சக்தி திருமணம் படத்துக்கு அப்புறமா லாயர் கூட முடிச்சிட்டேன் கம்போசிங். அதர் மூவிஸ் கண்டிப்பாக நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். சூப்பர் சார். ஸோ படம் மார்கன் ஜூன் 27ஆம் தேதி வெளியாக போகுது. எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க? ஏன்னா ப்ரொடியூசரும் நீங்கள் தான் போட்ட காசும் வரணும். ஸோ எல்லா டென்ஷனும் சேர்ந்து இருக்குது. ஸோ உங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி சார் இருக்குது இந்த படத்தை? நல்லா இருக்குப்பா, நிறைய ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப திறமையான டைரக்டர், எடிட்டர்ஸ்க்கு வந்து வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் வந்து கேமராமேன், இல்லை மியூசிக் ஃபஸ்ட்டு பேர் மியூசிக் டைரக்டர் போடுவாங்க, அப்புறம் கேமராமேன், அப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர், எடிட்டர்ன்ற மாதிரி அந்த முதல் இடத்துல இருக்க வேண்டிய பேர்கள் எடிட்டர்ன்றது எப்போவுமே. இப்போ இண்டஸ்ட்ரியோட ப்ரோட்டோக்கால்ன்றதால இவரும் ரொம்ப திறமையாக, ரொம்ப சின்சியரான ஒரு எடிட்டர். இவருக்கான அங்கீகாரங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. இவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு திறமை ஒன்று இருக்குது. ரைட்டிங்காகவும் சரி, ஆஸ் அ சின்சியர் பர்சனாகவும் பார்த்து அதை வந்து மக்கள் முன்னிலை வந்து கொண்டு வர சேர்க்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதை வச்சு ரொம்ப ஹாப்பியாக வரேன். நிறைய படங்கள் பண்ணியாச்சு ப்ரொடியூசராக, ஆக்டரான்றதால எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லை. எக்ஸைட்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா லியோ லான்ச் ஆகிறது, அஜய் லான்ச் ஆகிறது இந்த படங்களில். அதான் எக்ஸைட்மெண்ட். மக்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல என்டர்டெயின்மெண்ட் உள்ள படம் கொடுக்குறோன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு அதெல்லாம் இருக்குது எனக்கு. சூப்பர் சார். ஸோ உங்களுடைய முதல் படம் களமிறங்க போகுது, 27ஆம் தேதி களமிறங்க போகுது. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எதை நோக்கி நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கேன். பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். ஒரு எடிட்டராக இந்த படம் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது என்ன லென்த்தில் வரணுன்ற கவனம் எனக்கு எல்லா படத்துலையும் இருக்குது. இந்த படமும் அதே கவனத்தோட 2 மணி நேரம் 7 நிமிஷம் 27. அதனால் ஜூன் 27 சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆடியன்ஸோட டைம் அண்ட் மணி ரொம்ப வேல்யூ பண்ணணும் இல்லைங்களா ஸ்க்ரீனில். கண்டிப்பாக. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு விஷுவலாக ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.